சமூக வலைதளங்களில் இயங்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்களை தொடர்ந்து முடக்கிறதுக்கான வேலைகளை தாவேகா செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்க எடுத்திருக்கிற அந்த கேவலமான ஆயுதம் தான் ஹனி ட்ராப். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் யூடியூப் ரூட்டர்ஸில் இயங்கக்கூடிய அண்ணன் மைனர் அவர்களை குறி வச்சு நடத்தப்பட்ட ஹனி ட்ராப். அந்த பொண்ணு நேரடியாகவே மோசமான படங்களெல்லாம் அனுப்பியிருக்கிறதா அந்த இதில் இருக்கும். ஆனால் அது ஒரு பொண்ணு கிடையாது, ஒரு பையன். இதை கூகுளில் சர்ச் பண்ணும்போது அந்த டிபியில் இருக்க பொண்ணு வந்து வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோட மேட்ச் ஆகுது. அப்போ இது இங்கே நடக்கிற ஒரு ஹனி ட்ராப் தான். இந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த நம்பர் தாவேகாவில் இருக்கிற எந்த வார் ரூமில் வேலை செய்கிறாரு, அவருடைய பேர் என்ன முதற்கொண்டு கூடிய விரைவில் வெளியிடப்படும். மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாரும் கவனத்தோடு இருக்கணும். சமூக வலைதளங்களில் இயங்கக்கூடிய ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள், தாவேகாவை எதிர்த்து விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் கவனத்தோடு இருக்கணும். அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த காணொளி. மக்களே, என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. நேற்று அந்த விஷயத்தை வெளியிட்டதுலேருந்து தூக்கமே இல்லை. எனக்கு என்னென்னா, மிரட்டுறதுக்காக நான் பயந்து தூங்காமல் இருந்தேன்னு நினைக்காதீங்க. இது எல்லாம் உண்மை ஆமான்னு இன்னும் தகவல்கள் அதிகமாக வரும்போது, என்னடா இது ஊடகம் இப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதில் சில நல்லவர்களும் நேற்று எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த சென்னையில் இருக்க ஒரு 4 மெயின் ஸ்ட்ரீமில் இருந்து எனக்கு ஒரு 4 பேர் ஃபோன் பண்ணாங்க. ஒரு சேனல்லேருந்து ஒருத்தர் 4 பேரும் டிட்டோ ஒரே மாதிரியான கேள்வி. இப்போ நேற்று நான் வீடியோ போட்டேன். அவங்ககிட்ட இருந்து வர கேள்வி, தம்பி அதெல்லாம் இல்லைப்பா, பொய்ப்பா, எங்கள் சேனலை பற்றி தப்பாக பேசுகிற, அப்படிலாம் இல்லைப்பா. அப்படி வந்துச்சுன்னா நான் சுய விமர்சனமாக அப்படியா சரி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஆனால் அந்த சேனல்லேருந்து வந்த பதில் என்ன இருந்துச்சுன்னா, அந்த லிஸ்ட்டில் வேறு யார் யார் இருக்கா? நீ இது கேட்கவே கூடாது. அந்த லிஸ்ட்டு பொய், நீ ஏன்டா அப்படி சொன்ன அப்படின்றது தானே கரெக்டாக இருக்கும். அந்த லிஸ்ட்டில் வேறு யார் யார் இருக்கா? எங்கள் சேனலில் யார் யார் இருக்கா? எங்கள் சேனலில் அவங்க வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவங்க வேறு யார் யார் இருக்கா அப்படின்னு எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா அது ஒரே மாதிரி கேட்குறாங்களே அப்படின்னு. எனக்கு சரி, அதில் என்ன கொடுமைன்னா, நான் பேரோட சொல்லிடுவேன். அந்த பேசின 4 பேருமே ஏதோ ஒரு வகையில் எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா இருக்கிறாங்க.